அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும். எப்படிப்பட்ட தேவைகளும் நிறைவேறும். தொடர்ந்து நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது ஆனால் துவா செய்யணும், பொறுமை இருக்கணும். நிச்சயமாக என் ரப்பு என்னுடைய கஷ்டத்தை நீக்குவான்னு சொல்லிட்டு அந்த பொறுமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. ஏன் துவா கபூல் ஆகலை, நான் எத்தனை நாளாக கேட்குறேன், எத்தனை வருஷமாக கேட்குறேன், தொடர்ந்து கஷ்டம் நீடிச்சுட்டே தான் இருக்கு, அந்த ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. உங்கள் துவாக்கள் கபூல் ஆகாததுக்கு காரணம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம் அது. உங்களுக்கு வர இருந்து ஏதாவது ஒரு ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றி இருப்பான். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பான். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேமித்து வச்சு மறுமையில் கொடுப்பான். எப்படி இருந்தாலும் தருவான். அதனால் நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறாதீங்க. டெய்லியும் துவா செய்யுங்க. சிறப்பான துவாக்கள் நிறைய இருக்குது. அந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து துவா செய்யுங்க. அதிகமான வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 வார்த்தை இஸ்முக்கள், அதாவது அல்லாஹ்வின் பெயர்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பெயர்கள் இருக்குல்ல அல்லாஹ்விற்கு. அந்த 99 பெயர்களை இருக்கிற ஒரு 5 பெயரை நான் செலக்ட் பண்ணி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த 5 பெயர்களை நீங்கள் டெய்லியும் வழக்கமாக ஓதிட்டு வரணும். 5 வேளை தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 வேளை தொழுகைக்கு நீங்கள் பிரித்து கூட ஓதலாம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு இந்த ஒரு பேர் சொல்லிட்டு ஒரு 100 முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லை நான் எல்லா வேளை தொழுகையிலும் நான் எல்லா அந்த 5 பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு இருந்தால் அப்படியும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் டைமை பொறுத்து தனித்தனியாக பிரிச்சும் நீங்கள் சொல்லலாம், மொத்தமாகவும் சொல்லலாம். ஆனால் அவசியம் இந்த 5 இஸ்முக்களை நீங்கள் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறும். அந்த அளவுக்கு சிறந்த பெயர்கள். அதில் முதல் பெயர் அல் வஹாப். அல் வஹாப் அப்படின்னா கொடை மிக்கவன், கொடையாளன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த கொடையாளன். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கொடையாளன்னா யார்? அதாவது நிறைய வாரி வாரி வழங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்களை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இஷ்டத்துக்கும் அவங்க நல்லா செய்வாங்க. அதனால தேவையுள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி யார் அதிகமாக வாரி வழங்குறாங்களோ அவங்கக்கிட்ட தன்னுடைய தேவைகளை சொல்லுவாங்க, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. ஏதாவது பணம் கிடைக்குமா, அந்த மாதிரி பண உதவியை பெற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குன்னா அது எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது. அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பரக்கத் செய்வான். ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க, தன்னுடைய பணத்திலிருந்து செலவு பண்ணுறாங்க, அவங்கள ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் தருவான். அது தனிப்பட்ட விஷயம். அந்த குணம் அல்லாஹ்விடமிருந்து வருபவை. இப்போ மனிதருக்கே இந்த ஒரு குணம் இருக்குன்னா அத்தனை மனிதர்களையும் படைத்த அல்லாஹ்விற்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடை வல்லனாக இருப்பான். அப்படிப்பட்ட கொடை வல்லன்கிட்ட நாம் கேட்குறோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன்னா அல்லாஹ் மட்டும் தான் நமக்கு தருபவன். உங்களுடைய எந்த தேவைக்காகவும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்கலாம். பண தேவை இருந்தால் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி கேட்கலாம். எல்லா தேவைகளுக்கும். ஏன்னா கொடை வல்லல் என்பது கொடுக்குறவன். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பான். அல்லாஹ்வின் அந்த ஒரு சிறப்பான பண்பை கொண்ட அந்த பெயரை கேட்டு நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நிச்சயமாக அதற்கு பதில் மிக விரைவில் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பெயரை ஓதிக்கிங்க. அடுத்து 2வது பெயர் அர் ரஸாக். நீங்கள் ஃபஸ்ட் நம்ம அல் வஹாப் பார்த்தோம்ல, யா வஹாப் அப்படியே நீங்கள் சொல்லலாம், அல் வஹாப்னு சொல்லலாம். அதே போல் அர் ரஸாக், யா ரஸாக், உணவளிப்பவன். நம்ம எல்லாருக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் தான். நமக்கு மட்டும் இல்லை, பறவை இனம், விலங்கினங்கள் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உணவு கிடைக்குது அல்லாஹ்வின் மூலமாக தான். ரிசுக் அளிப்பவன். அப்படிப்பட்ட ரிசுக் அளிப்பவன்கிட்ட தான் நம்முடைய கஷ்டங்களை நாம் கேட்குறோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. யா ரஸாக், என்னுடைய இந்த வறுமையை நீக்கி, என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு, என்னுடைய இந்த கடனை நீக்கு சொல்லிட்டு அழுது கேளுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கேளுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். உங்கள் கடனை, வறுமையை நீக்கும் சக்தி இந்த ஒரு பெயருக்கு உண்டு. அல்லாஹ் இந்த பெயரை கொண்டு நம்ம கேட்கும்போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க. அடுத்து 3வது இஸ்மு அல் ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவன்.
யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றி வரணும்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை தான் அது சின்ன வெற்றியாகட்டும் பெரிய வெற்றியாகட்டும் எது இருந்தாலும் அல்லாஹ் அந்த வெற்றியை தருபவன், அவனிடம் கேளுங்க. மனிதர்கிட்ட போய் நிற்காதீங்க. ஏன்னா சில மனுஷங்க இன்னைக்கு சொல்லுவாங்க அவனுக்கு எல்லாமே செஞ்சு தரேன் சொல்லிட்டு நாம் போய் நிற்கும் போது கைவிட்டுருவாங்க. ஆனால் படைச்ச ரப்பு என்றைக்குமே கைவிட மாட்டான். உங்களுக்கு எந்த சூழ்நிலை எந்த நேரத்தில் அந்த வெற்றியை தரணும் சொல்லிட்டு அவன் நிர்ணயிச்சு வச்சிருப்பான். அப்படிப்பட்ட ரப்பு கிட்ட கையேந்தி கேளுங்க. யா ஃபத்தாஹ் எனக்கு வெற்றியை கொடு, இந்த காரியத்தில் எனக்கு லேசாக்கி கொடு, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கொடு சொல்லிட்டு எந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை நோக்கி காத்திருக்கின்றீர்களோ அந்த ஒரு காரியத்தை நியத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. இல்லை இதை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது சகல காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வெற்றி என்பது வெறும் தேர்வில் ஒரு காரியத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் நம்ம முன்னேறி செல்வதும் ஒரு வெற்றி தான். அந்த ஒவ்வொரு படித்தரமும் நமக்கு வெற்றியாக அமையும் இந்த ஒரு பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும்போது. அடுத்து 4வது இஸ்மு அல் கனி, தேவையற்றவன். அல் கனி தேவையற்றவன். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த தேவையும் இல்லாதவன், யாருக்கிட்டையும் தேவையாக அவனுக்கு இல்லை. நாம தான் அவனிடம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவன்கிட்ட நாம் எல்லா உதவியும் வெற்றியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அல் கனி, யா கனி சொல்லிட்டு நீ கேளுங்க. யா கனி எனக்கு இந்த விஷயத்தில் என்னுடைய தேவையை பூர்த்தி செய், என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா இந்த ஒரு பெயர் மிக மிக சிறந்த பெயர், நல்ல ஒரு வசதியை உண்டாக்கும் பெயர். தேவையற்றவனா இப்போ மனிதர்களிலேயே நீங்கள் பாருங்கள், தேவையில்லாத ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஒரு பணக்காரனாக இருப்பாங்க, நல்ல வசதி உள்ளவர்கள் தான் மற்றவர்களிடத்தில் எந்த தேவையும் இல்லாமல் இருப்பாங்க பணத்தால். அந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் தான் இது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் தேவை இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா அது அல்லாஹ் கிட்ட தான். அல்லாஹ் தான் அந்த மனிதருக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் இந்த பெயரை நாம் திரும்ப திரும்ப சொல்லி கேட்கும்போது நம்மையும் அவன் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுப்பான், பணக்காரனாக்குவான். வசதி வாய்ப்பை செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் சிறந்த இஸ்மு இது. அடுத்து கடைசியாக 5வது இஸ்மு அல் கஃபார். அல் கஃபார் பாவ மன்னிப்பளிப்பவன், அதாவது மன்னிப்பவன். நம்ம ஏதாவது தவறு செய்கிறோம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம், அவன் மன்னிப்பான். திரும்ப அதே தவறு செய்கிறோம், மறுபடியும் மன்னிப்பு கேட்குறோம், மறுபடியும் மன்னிப்பான். இதே போல் எத்தனை முறை நாம் தவறு செஞ்சாலும் அதே தவறை திரும்ப 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 செஞ்சுட்டே இருந்தாலும் நம்ம அத்தனை முறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவன் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த அளவுக்கு கருணை உள்ளவன் அல் கஃபார். மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் செஞ்ச அந்த தவறை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடுவான், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு குணநலத்தை கொண்ட பெயர் தான் அல் கஃபார். யா கஃபார். டெய்லியும் அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்யணும். அதற்கான சிறந்த ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் டெய்லியும் கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. நாம் எப்போதுமே பொதுவாக டெய்லியும் நம்ம பாவ மன்னிப்பு செய்யணும். அதில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிங்க. இப்போது நான் 5 பேர் சொல்லியிருக்கிறேன்ல, யா வஹாப், யா ஃபத்தாஹ், யா ரஸாக், யா கனி, யா கஃபார். இந்த 5 இஸ்முகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. இன்னிலேருந்து ஓத ஆரம்பிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகை 5 வேளை தொழுகை இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஃபஜ்ருன்னு எடுத்துக்கிட்டால் யா ரஸாக் சொல்லிட்டு ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. துஹரில் யா வஹாப் சொல்லிட்டு ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஒரு 100 முறை சொல்லிட்டு 5 இஸ்முகளை நீங்கள் ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு சிரமம் இருக்காது. ஏன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஈஸியாக ஓதி முடிச்சிடலாம். இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் 5 இஸ்மையும் ஒரே வேளை தொழுகையில் 5 வேளை தொழுகையில் நான் ஓதுவேன்னா நீங்கள் தாராளமாக ஓதலாம். இன்னும் சிறப்பு, அது உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஓதிக்கிங்க. ஆனால் அவசியம் ஓதிக்கிங்க, கட்டாயம் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. ஓதி பாருங்க. தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் ஓதும் போதே உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஏன்னா சிறந்த இஸ்முக்கள் பொதுவாக நாம் துவா செய்யும் போது அது சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதாவது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவனிடம் உதவி தேடும்போது அந்த துவாவிற்கு அதிகமாக ஒரு சக்தி இருக்கும், சீக்கிரமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறும், பதில் கிடைக்கும். கொஞ்சம் டைமை ஒதுக்கி அஸ்மாவுல் ஹுஸ்னால் உள்ள அந்த 99 பேரையும் ஒரு முறை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், அதனுடைய பொருளோடு படித்து பாருங்கள். எல்லாமே சிறந்த பெயர்கள், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு பெயரை கொண்டு அல்லாஹ்
அல்லாஹ்விடம் உதவி தேடி பாருங்க. அதில் ஒரு சிறந்த ஒரு 5 பேரை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவாக இந்த ஒரு பெயரை, அதாவது இந்த தேவைகள் நமக்கு இருக்கும், இந்த பெயரை கொண்டு நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த 5 பேரை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல முறையில் மாறும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நற்செய்திகளும் உங்கள் வீடு தேடி வரும். உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும், உங்கள் கஷ்டங்கள் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.